டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடியதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல், படைத்தல் அப்படின்னு அர்த்தம். நிலைப்பெறுத்தல் அப்படின்னா காத்தல், நீக்கல் அப்படின்னா அழித்தல், நீங்களா அப்படின்னா இடைவிடாது, அழகிலா அப்படின்னா அளவற்ற, அன்னவர் அப்படின்னா அத்தகைய இறைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவர், அந்த மாதிரி தலைவர் இறைவன் ரெண்டுமே ஒன்று. சரண் அப்படின்னா அடைக்கலம். இதில் ஐனா தலைவனை குறிக்கக்கூடியது, சரண் அப்படின்னா அடைக்கலம். அகழ்வாரை அப்படின்னா தம்மை தோண்டுபவரை அப்படின்னு அர்த்தம். அகழ்வாரை அப்படின்னா தம்மை தோண்டுபவரை. இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர். தலை அப்படின்னா சிறந்த பண்பு. பொறுத்தல் அப்படின்றது பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு அர்த்தம். இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம். ஒராள் அப்படின்னா தவிர்க்கிறது. மடவார் அப்படின்னா அறிவற்றார், பேதையர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா மேதை. நிறை அப்படின்னா சால்வு, அந்த குணநலன்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை. அப்போ ஒருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக, ஒரு பொருட்டாக, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்படின்னு, ஒரு பொருட்டாக. பொதிந்து அப்படின்னா மனத்துள் வைத்து கொள்வர். பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ள வரையிலும் அப்படின்னு அர்த்தம். திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத. நொந்து, நோனா துன்பம், துன்பத்துக்கு வருந்தி. மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால். மிக்கவை, மிகுதியான் தன்னுடைய மனச்செருக்கினால் நமக்கு மிக்கவை செய்தாலும் தீமையே செய்தாலும் அவர்களை தம் தம் தகுதியான், இந்த இடத்துல தகுதின்னு சொல்கிறது பொறுமையால் வென்றுவிடல். துறந்தார் அப்படின்னா அந்த பற்றினை விட்டவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவருடைய பேர் துறவி. இறந்தார் அப்படின்னா வரம்பினை கடந்தவர் அப்படின்னு அர்த்தம். இன்னா அப்படின்னா தீய. நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். நோற்றல், நோன்பு அப்படின்றது, நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்கிறவங்க. இன்னா சொல் அப்படின்னா தீய சொல். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்வது. என்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. என்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எம்பி அப்படின்னா என் தம்பி அப்படின்னு அர்த்தம். மடப்பிடினா பாஞ்சாலி. மடக்கொடினா கண்ணகி. கழிக்க அப்படின்னா மகிழ. கோமான் அப்படின்னா அரசன், திருத்தராற்றதன். நுந்தை அப்படின்னா நும் தந்தை அப்படின்னு அர்த்தம். அடவி அப்படின்னா காடு. தடந்தோள் அப்படின்னா வலிய தோல். மணிநகர் அப்படின்னா அழகிய நகரம். மருங்கு அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம். கோலமுறு அப்படின்னா அழகுமிக்க. செறிந்து அப்படின்னா அடர்ந்து. கா அப்படின்னா காடு. குளவு அப்படின்னா விளங்கும். ஞாலம்னா உலகம், மேதினா உலகம். பன்னவர் அப்படின்னா தேவர். பன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னா இலக்குவன். பன்னவன் அப்படின்னு சொன்னால் அது இலக்குவன். பன்னவர் அப்படின்னு சொன்னால் தேவரை குறிக்கக்கூடியது. அடுத்து வீறு அப்படின்றது வலிமை. சதுரங்க சேனை அப்படின்னா 4 வகையான படைகளை குறிக்கக்கூடியது. மதுர மொழினா இனிய மொழி. குசலம் பேசி, குசலம் அப்படின்னா நலன் கேட்கறது. அரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர். அரம்பையர்னா தேவ மகளிர். ஞானம் அப்படின்றது அறிவு. புண்மை அப்படின்றது நெறி பிறழ்ந்த செயல். புண்மை அப்படின்றது நெறி பிறழ்ந்த செயல். வையை நாடவன் அப்படின்னா வையை நாட்டுக்குரியவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன். உய்ய அப்படின்னா பிழைக்க. இறந்து செப்பினான் அப்படின்னு, இறத்தல் அப்படின்னா பணிந்து வேண்டினான். தென்னவன் குலதெய்வம் யார் அப்படின்னா சொக்கநாதன், சுந்தரபாண்டியன். சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னல் அப்படின்னா துன்பம். இன்னல்னா துன்பம். நல்கினார் அளித்தார். இறைஞ்சி பணிந்து. இறந்து அப்படின்னாலும் பணிந்து, இறைஞ்சி அப்படின்னாலும் பணிந்து. அலக்கில் கேள்வியர் அப்படின்னா அளவற்ற நூல் அறிவினை உடையோர். கேள்வினாலே நூல் அறிவு தான், கேள்வி ஞானம். சிரம் அப்படின்னா சிரம் துளக்கி அப்படின்னா தலையை அசைத்து. அப்போ துளக்கினா அசைத்து. மீனவன் அப்படின்னா மீன்கொடியை உடைய பாண்டிய மன்னன். இந்த இடத்துல மீனவன் என குறிப்பிடப்படுபவன் பாண்டிய மன்னன். விபுதர் அப்படின்னா புலவர். தூங்கிய அப்படின்னா தொங்கிய. பொற்கிளி அப்படின்னா பொன்முடிப்பு. நம்பி அப்படின்றது தருமி. புறம்பு அப்படின்றது வெளியில். பையுள் அப்படின்னா வருத்தம். பணவன் அப்படின்னா அந்தணன். கண்டம் அப்படின்றது கழுத்து. வலுவு பாடல் அப்படின்னா குற்றமுள்ள பாடல். வலுவற்ற பாடல்னா குற்றமற்ற பாடல். ஆரவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன் அப்படின்னா சொன்னேன். சீரணி அப்படின்னா புகழ் வாய்ந்த. வேணி அப்படின்னா செஞ்சடை. ஓரான் அப்படின்னா உணரான். அற்குற்ற அப்படின்னா அழ்கு கூட்டல் உற்ற, இருளை ஒத்த. நாற்றம் அப்படின்னா நறுமணம். குழல்னா கூந்தல். ஓதி அப்படின்னு சொல்லுவாங்க. கூந்தல் அப்படின்னு அர்த்தம். குழல்னாலும் கூந்தல். அழ்கு அப்படின்னா இரவு. ஏத்தும் அப்படின்னா வணங்கும். அரவு நீர் சடையார் அப்படின்னா யார் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கக்கூடியது. ஞான பூங்கோதை என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா உமையமையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஞான பூங்கோதை. வெறுவிலான் அப்படின்னா அச்சமற்ற நக்கீரன். சலம் அப்படின்னா மன உறுதி. கற்றைவார் சடையன் அப்படின்னா சிவபெருமான். ஆலமர் செல்வன் யார்? சிவபெருமான். கற்றைவார் சடையன் என அழைக்கப்படுறவன் சிவபெருமான்.
உம்பரார்பதி அப்படின்னா தேவர் தலைவர் இந்திரன். உம்பரார்பதி என அழைக்கப்படுறவர் தேவரினுடைய தலைவரான இந்திரன். நுதல்விழி அப்படின்னா நெற்றிக்கண். நுதல்விழினா நெற்றிக்கண். பொற்பங்கைய தடம் அப்படின்னா பொற்றாமரை குளம். நாவலன் அப்படின்னா புலவர். விபுதர்னால யாரு? புலவர். அப்போ இந்த மாதிரி ஒரே பொருள் வரக்கூடிய சொற்களை நம்ம ஒரே இடத்துல எடுத்துக்கணும். நாவலன், விபுலர் ரெண்டுமே புலவரை குறிக்கக்கூடியது. கரந்தான் அப்படின்னா மறைந்தான். செவிச்செல்வம் அப்படின்னா கேள்வி செல்வம். தலை முதன்மையானது. பொழுது அப்படின்னா அந்த பொழுது. ஈயப்படும் அப்படின்னா அழிக்கப்படும். அவி உணவு செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்கிறாங்க. அது இது. அதேமாதிரி அவி உணவு அப்படின்னு அர்த்தம்னா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படக்கூடிய உணவு அவி உணவு. ஆன்றோர் அப்படின்னா கல்வி கேள்வி பண்பு இந்த மூன்றுலையுமே சிறந்து விளங்கக்கூடியவங்கள தான் என்ன சொல்கிறாங்க? ஆன்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பார் அப்படின்னா ஒப்பாவர். ஒர்க்கம் அப்படின்றது தளர்ச்சி. உற்றுகோல் அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்னு அர்த்தம். அற்றே அப்படின்னா போன்றதே. எனைத்தானும் எவ்வளவு சிறிதாயினும் நல்லவையே கேட்க. அப்படி கேட்டோன்னா அனைத்தாயினும் கேட்ட அளவுக்கு அது ஆன்ற பெருமை தரும், நிறைந்த அளவுக்கு பெருமையை தரும். பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள் பிழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈந்திய ஆய்ந்து அறிந்த. தகையவதே தகையவே அப்படின்னு அர்த்தம்னா தன்மையதே அப்படின்னு அர்த்தம். தகையவே அப்படின்னா தன்மையவே. தோற்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாத. அதனால தான் தோற்கிறது அப்படின்னா துளைக்கிறது அப்படின்றதுனால தான் அந்த வெடிகுண்டுலேருந்து வரக்கூடியதுக்கு பேர் தோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டானா துளைத்தல் அப்படின்னு அர்த்தம். தோற்கப்படாதனா துளைக்கப்படாத. வாயுணர்வின் மாக்கள் அப்படின்னா வாய்ச்சுவையை மட்டுமே அறிந்தோர். அவியினும் அப்படின்னா இறந்தாலும். நுணங்கிய அப்படின்னா நுட்பமாகிய. வணங்கிய அப்படின்னா பணிவான. இசைப்பட அப்படின்னா புகழுடன். கயவர் அப்படின்னா கீழ்குணம் உடையோர். உய்மீன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள். மள்ளல் அப்படின்றது வளம். வள் அப்படின்றது நெருக்கத்தை குறிக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. வள் அப்படின்றது நெருக்கம். விசும்பு அப்படின்னா வானம். இதனுடைய எதிர்ச்சொல் அசும்பு நிலம். புறவு அப்படின்னா புறா. நிறை அப்படின்றது எடை. ஈர்த்து அப்படின்னா அறுத்து. துளைனா துலாக்கோள். நிறை அப்படின்றது ஒழுக்கம். வன்கண் அப்படின்னா வீரத்தன்மை. மேனினா உடல். மறுப்பு அப்படின்னா தந்தம். ஊசி அப்படின்றது எழுத்தாணி. மரம் அப்படின்னா வீரம். கனல்னா நெருப்பு. திருத்தக்க அப்படின்னா செல்வம் நிறைந்த. வையகம் அப்படின்னா உலகம். மொய் இலை அப்படின்னா நெருங்கி அமைந்த. மாறன் அப்படின்னு நினைக்கப்படுறவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன். தென்னவனன் அழைக்கப்படுறவனும் பாண்டிய மன்னன் தான். களிறு அப்படின்னா ஆண் யானை. அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் பிடி, பெண் யானை. தீயின் வாய் அப்படின்றது என்ன அர்த்தம்? நெருப்பில். சிந்தை அப்படின்னா எண்ணம். கூற மிக. நவ்வினான்னு அர்த்தம் மான். நவ்வினா மான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முகில்னா மேகம். பேன்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் மேகத்தை குறிக்கும். மதி அப்படின்றது நிலவு. உகுனா செறிந்த. புனல் அப்படின்றது நீர். பகர்வது அப்படின்னா சொல்வது. தெளிவீரே தெளியுங்கள் அப்படின்னு அர்த்தம். துவ்வா அப்படின்னா நுகராத. அகன்று விலகி. ஆளினா கடல். ஆயம் அப்படின்றது தோழியர் கூட்டம். ஆசனம் அப்படின்னா இருக்கை. நான் தொலைவு இல்லை அப்படின்னா சொல்ல சோர்வில்லாமல் இருக்கிறது. யாக்கைனா உடம்பு. பிணிநோய் அப்படின்னா நீங்காமை, நீங்காத ஒரு நோய். பேதமை அப்படின்னா அறியாமை. செய்கை அப்படின்றது இருவினை. செய்கை அப்படின்னா அது நல்ல வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். உணர்வு அப்படின்றது அறிவியல் சிந்தனை. அரு அப்படின்னா உருவமற்றது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அருவம். ஒரு படம் வந்திருக்கும் அருவம் அப்படின்னு. அது உருவமற்றது அப்படின்னு அர்த்தம். உருனா வடிவம். வாயில் அப்படின்னா ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்கிறது. ஊறு அப்படின்றது புலன்களினுடைய இயல்பு. நுகர்வு அப்படின்னா இன்ப துன்பங்களை நம்ம நுகர்ந்து அறிகிறது. வேட்கைனா விருப்பம். பவம் அப்படின்னா பயன் நோக்கிய சொல். தோற்றம் அப்படின்னா பிறப்பு. பெரும்பேறு அப்படின்னா வீடு பேரு. கோடுனா கொம்பு. அழகில அப்படின்னா அளவற்ற. தொக்க விலங்கு அப்படின்னா விலங்கு தொகுதி. களவு அப்படின்னா திருட்டு. காமத்தி அப்படின்னா காமம் எனும் கொடிய விருப்பம். உலையா உடம்பு அப்படின்னா தளராத உடல். குரலை அப்படின்னா புலம் பேசுறது. நீங்கள் குரலை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா புறணி பேசுறது அப்படின்னு அர்த்தம். வெகல் அப்படின்னா பெருவிருப்பம். வெகுழல் அப்படின்னா கடுஞ்சினம். பொல்லா காட்சி அப்படின்னா மாய தோற்றம். சீலம் ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கம். சீலர்னா ஒழுக்கம். சீலம்னா ஒழுக்கம். தானம்னா கொடை. புரை தீர் அப்படின்னா குற்றம் நீங்கிய. புரைனா குற்றம், வலுனாலும் குற்றம்னு பார்த்துருக்கோம். குற்றம் நீங்கிய. கேண்மீன் அப்படின்னா கேளுங்கள், முன்னிலை பன்மையை சொல்கிறது. மூத்தோர் நகை அப்படின்னா மூத்தோரினுடைய சிரிப்பு. உய்மீன் அப்படின்னா போற்றுங்கள், நற்கதி அடையுங்கள் அப்படின்னு அர்த்தம். உறைதல் அப்படின்னா தங்குறது. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். கூற்று அப்படின்னா யமன். கூற்றுனா யமன்.
மாசில் அப்படின்னா குற்றமற்ற, அதாவது மாசு இல்லாத அப்படின்னு அர்த்தம். தொழுதுனா வணங்கி, இடர்னா இன்னல், புக்கு அப்படின்றது புகுந்து, கடன் அப்படின்றது கடமை, சான்றோர் அப்படின்னா நல்ல குணங்கள் நிறைந்தவர், நான் நாணம் ஒப்புரவு உதவுதல், கண்ணோட்டம் உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுறது, வாய்மைனா உண்மை, சால்பு அப்படின்றது சான்றாண்மை, ஆற்றுவார் அப்படின்னா அந்த செயலை செய்பவர், ஆற்றல்னா வலிமை, மாற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். மாற்றார்னா பகைவர், செற்றார்னாலும் பகைவர்னு தான் அர்த்தம். அடுத்து துளையல்லார் அப்படின்னா ஆற்றலில் குறைந்தவர், கட்டளை அப்படின்றது உரைகள், இன்னா தீங்கு, இனிய நன்மை, செய்யாக்கால் அப்படின்னா செய்யாத விடத்து, இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம். இழிவன்று இழிவானதன்று, திண்மைனா வலிமை, ஊழி அப்படின்னா உலகம், மேதினினாலும் உலகம், ஆளினா கடல், இருநிலம் அப்படின்னா பெரிய நிலம், பொறை அப்படின்றது சுமையை குறிக்கக்கூடியது, உறுதி அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதி, சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுத்து கொள்வது, சொரூபம் அப்படின்னா வடிவம், தரணினான் அர்த்தம் உலகம், மேதினினாலும் உலகம், பார்னாலும் உலகம், மனையாள் அப்படின்னா தாரம் அப்படின்னு அர்த்தம், சேவைனா தொண்டு, அயலார் அப்படின்னா உறவாக இல்லாதவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயலார். அப்போ உறவினர் அயலார் ரெண்டும் வேற வேற. ஈண்டு அப்படின்னா இவ்விடம், புகழ்வது அப்படின்னா சொல்வது அப்படின்னு அர்த்தம், காண்டகு காணத்தகு அப்படின்னு அர்த்தம், காணத்தக்க, செற்றம்னா சினம், குருசுனா சிலுவை, சொற்ற சொன்ன, துலக்கம் அப்படின்னா விளக்கம், சுருதி முதல் அப்படின்னா மறை முதல்வராகிய இயேசுநாதர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஏன்னா ஒவ்வொரு இறைவனை குறிக்கக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சதைப்புண்டு அப்படின்னா சிதைக்கப்பட்டு, பன்னறிய சொல்லுதற்கு அறிய, பலபாடு பல துன்பம், இரும்பொறை அப்படின்னா பெரும்பொறை, வித்தகன் அப்படின்னா ஆண்டவன், தொழும்பர் அப்படின்னா அடியார், இசை பெறுதல் அப்படின்னா புகழ் பெறுதல், துஞ்சினவர் அப்படின்னா உறங்கியவர், கீண்டு அப்படின்னா பிளந்து, இருப்பு முளை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணியினுடைய நுனி அப்படின்னு அர்த்தம், வதை புண்டு அப்படின்னா துன்பமடைந்து, மாண்டு படும்போது அப்படின்னா இறக்கும் நிலையில், இரட்சகர் அப்படின்னா காப்பவர், மன்றாடும் அப்படின்னா மிக வேண்டுதல், ஆகடியம் அப்படின்னா ஏளனம், ஆகடியம்னா ஏளனம், இது ஒரு தடவை கொஷனில் கேட்டிருந்தாங்க. நிலற்றிய அப்படின்னா நிழல் செய்த, நடுநாள் யாமம் அப்படின்னா நள்ளிரவு, துஞ்சான் அப்படின்னா துயிலான், மான்னா விலங்கு, கல்லா அப்படின்னா கல்வி அறிவில்லாத, நாளி அப்படின்றது அளவு பெயர், ஈதல் அப்படின்னா கொடுத்தல், துய்ப்போம் அப்படின்னா நுகர்வோம் அப்படின்னு அர்த்தம், தப்புன அப்படின்னா இலக்க, நீர்னா கடல், சலதினாலும் கடல், வாரினாலும் கடல்னு அர்த்தம், கருங்கோல் அப்படின்றது கருமை நிறமுடைய கொம்பு, உயர்ந்தன்று உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம், உயர்ந்த அன்று அப்படின்னா உயர்வு இல்லாததுன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு தான் வந்திருக்கு, உயர்ந்தது அன்று அப்படின்னா தான் உயர்வு இல்லாததுன்னு அர்த்தம், அளவின்று அளவின் உடையது அப்படின்னு அர்த்தம். இதோட 9th இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முடியுது. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.